இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பூரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக லஞ்சுக்கு பூரி அப்படின்னு கூட யோசிக்கலாம். மார்னிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆயில் ஐட்டம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நைட்டு பண்ணலாம் அப்படின்னா ஹெவியாக இருக்கும், சாப்பிட்டா தூக்கம் வராது அப்படின்னு காலையிலையும் சாப்பிட முடியல, நைட்டும் சாப்பிட முடியல. வீக்கெண்ட் பிளான் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வீக்கெண்ட் வந்து மதியானம் ஹெவியாக தான் ஏதாச்சும் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ மதியானம் காலையிலேயே ஹெவியாக சாப்பிட்டு மதியானமும் ஹெவியாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால் இன்றைக்கி வந்துட்டு காலையில் சிம்பிளாக சாப்பிட்டாச்சுங்கிறதுனால மதியானம் லஞ்சுக்கே பூரி பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் வந்து இந்த மதியானம் ரைஸ் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. பிடிச்ச மாதிரி எது இருந்தாலும் காலையில் மதியானம் நைட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி சாப்பிட்டுக்குவோம். என்னோட ஸ்டைலில் பூரி கிழங்கு நான் எப்படி வைப்பேன்னா, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு வெங்காயத்தை வந்து தண்ணி விட்டு வேக விட்டுடுவேன். அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு உள்ளே சேர்த்து கலந்து விட்டுடுவேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஒரு வாட்டி வந்து இந்த யூடியூப்லலாம் பார்த்துட்டு கொஞ்சமாக கடலை மாவெல்லாம் கரைச்சி விட்டு செஞ்சு பார்த்தேன். பட் அது யாருக்குமே பிடிக்கல. அப்புறம் இன்னொருத்தங்க இதில் பார்த்தப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துருந்தாங்க, தக்காளி இதெல்லாம். தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்து செஞ்சதும் பிடிக்கல, அதே மாதிரி கடலை மாவு வந்து கலந்ததும் பிடிக்கல. அதில் இருந்து அந்த ரெண்டையுமே நான் ட்ரை பண்ணுறதே இல்லை. சில ஐட்டம் வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது செட் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்த டேஸ்ட்டு வந்து மாற்றுறப்போ அந்த டேஸ்ட்டு வந்து சேர மாட்டேங்குது. அதே மாதிரி பூரியுமே வந்து நல்ல உப்பெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம மாவு பிசைகிறது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், சப்பாத்தி மாதிரி இல்லாமல். அதே மாதிரி கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்ந்து பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வரும்.